7ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 299 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த 299ல் நம்ம ஏபி 2992 அப்படின்ற நம்பர் எடுத்தோம். ஆனால் 925 பாக்ஸ் எடுத்துட்டோம். எப்படி அப்படின்னு சொல்கிறேன், மறுபடியும் அதை பார்த்துங்க, அதை ஞாபகம் வச்சுங்க, அடுத்த முறை உங்களுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த 861லேருந்து நமக்கு இங்கே 866 அப்படின்னு ரிசல்ட் வந்தது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த 092 டைரெக்டாக வந்தது. ஸோ இந்த கேப்பில் இருக்கிற ஏபி 9229 அப்படியே ஏபியில் வைங்க. ஆனால் இந்த சி போர்டில் இருக்கிற நம்பரு ஆப்போசிட்டோ இல்லை டைரெக்டாக வச்சிடலாம். ஏன்னா 2 முறை இது வந்து ஆப்போசிட் ஆச்சு, இது டைரெக்டாக வந்துச்சு. ஸோ இது ஒன்று ஆப்போசிட் இல்லை டைரெக்ட் வரணும், இல்லை 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பரு, அதாவது ஃபஸ்ட்டு சி போர்டு ஆப்போசிட்டு, அப்புறம் சி போர்டு டைரெக்டு, அப்புறம் சி போர்டு ஒரு நம்பர் மைனஸு ஆப்போசிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பரு பம்பர் நம்பர் வந்துச்சு பாருங்கள், 132. இங்கே பாருங்கள், பம்பரில் 132, அது கீழே பாருங்கள் கரெக்டாக வந்து 99, மேலேயுமே 99. அதனால் பிசி 99மே ட்ரை பண்ணியிருக்கலாம். 132 நமக்கு பம்பர் ரிசல்ட்டு, அப்படியே வந்து 99ன்றது அப்படியே இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து இந்த 74 47 போவோமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பம்பரையும் இதுக்கும் நாம் மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங் எடுக்க முடியாது. சரி பாருங்கள், இதில் இங்கே பாருங்கள், இந்த 47 45 இருக்குது பாருங்கள், 47 45, அப்புறம் நமக்கு இந்த 25 45. ஸோ இந்த பேட்டர்ன் எல்லாம் பாருங்கள், 25 42க்கு 52 54 வந்தது. அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல 47 எடுத்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு பாருங்கள், இந்த 57 47. ஸோ இது எப்படின்னு பாருங்கள், கரெக்டாக இங்கே பாருங்கள், 47 இந்த 45க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 90 வரும், அது 09. இந்த 47க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 92 வரும், அதுக்கு ஒரு 29. ஸோ இந்த பேட்டர்ன் வரும்போது பாருங்கள், இங்கே மேலே இருக்கிற 82 நமக்கு இங்கே பாருங்கள், இந்த 45 கீழே இங்கே பாருங்கள் 78 அப்படின்னு வந்திருக்கும். இந்த பேட்டர்ன் இங்கே பாருங்கள், 54க்கு இந்த 82க்கு இந்த பேட்டர்ன் கீழே 57 74 கீழே இங்கே பாருங்கள் 45ன்னு வச்சு 78 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும். இதில் பாருங்கள், இப்போ மேலே இருக்கிற 61 கீழே அப்படியே 61 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நமக்கு இங்கே 86ன்னு இருக்குது. ஸோ அதாவது இந்த 47 45க்கு இங்கே 09 29, அதுக்கு மேலே இருக்கிற 61க்கு இங்கே பாருங்கள் 86. ஸோ திரும்பவும் அப்படியே 86 ஏபி வரத்துக்குமான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 3 7 5 மொத்தமே ஒத்த நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 3 5 7 வரிசையாக அப்படியே வந்து ஒத்த நம்பராக வந்துச்சு. இங்கே 1 3 அப்புறம் 7 கேப்பில் இருக்கிற 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஆனால் 6 2 4ன்னு வந்து மேலே 8ன்னு இருக்குது. ஸோ 0ன்ற நம்பரு அப்படியே வந்து மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா, 0ன்ற நம்பரு. அப்போ 860 ஒரு நம்பரு வரலாம். புரியுதா பாருங்கள், இந்த ரெட்டை நம்பரு 8 இது எல்லாமே. இப்போ 4ன்றது ஒத்த நம்பரு, அதுக்கு அதாவது 4ன்றதுக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு. அப்போ 0ன்ற நம்பர் நிற்கிது, மேலேயுமே வந்து 0ன்ற நம்பருக்கு 5ன்னு வந்துடுச்சு. அப்போது ஒரேல இங்கே 0 நின்றுச்சுன்னா நமக்கு 860 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேங்களா, 86 அப்படி இல்லை ஏபி 86 அப்படின்ற நம்பரு ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் படி இங்கே வந்தால் 86 வரணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 59க்கு நமக்கு 09. ஓகேங்களா, ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே 59 09 திரும்பலை. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 42ன்ற நம்பரு அந்த ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள். இங்கேயுமே ஏ போர்டு ஆப்போசிட்டு. இந்த ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணால் 92 வரணும், அது திருப்பி நமக்கு 29. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இங்கே பி போர்டு தான் ஆப்போசிட்டு. இப்போவுமே இந்த இல்லை ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணி அங்கே பி போர்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இருக்கிற 8க்கு இங்கே 3 அப்படின்னு பி போர்டு வச்சா இந்த 7ன்ற நம்பர் ஏ போர்டு வச்சு 73 ஏபி அடிக்கலாம். ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் படி 73 ஏபி வரலாம். புரியுதா பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 59 09 டைரெக்டாக வந்துருச்சு. அப்புறம் இந்த 42ன்ற நம்பரு 29 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த 87ன்ற நம்பரு 73 அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அதாவது இங்கே இருக்கிற ஏ போர்டு ஆப்போசிட் ஆகணும், இங்கே இருக்கிற பி போர்டு அப்படியே வந்து அங்கே வரணும். பி போர்டு ஃபஸ்ட்டு,
9க்கு இங்கே வந்துச்சு. இப்போ இந்த 2 இங்கே வந்துச்சு. அப்போ இந்த 9, 2 கேப்பில் இருக்கிற 7 ஏ போர்டு வரணும். அப்படி ஏ போர்டு 7 வரும்போது இந்த பி போர்டில் இருக்கிற நம்பர் ஆப்போசிட் ஆகணும். ஃபஸ்ட்டு இந்த 5 வந்து ஆப்போசிட் ஆகிட்டு இங்கே ஏ போர்டில் வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், இந்த 4 ஆப்போசிட் ஆகிட்டு பி போர்டில் வந்துருச்சு. இப்போ இந்த 8 ஆப்போசிட் ஆகிட்டு பி போர்டில் வரணும். அப்போ 73 ஏபி வரணும். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே 59 நமக்கு இங்கே 09. 59க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 09. இந்த 92 பாருங்கள் அப்படியே 29ன்னு வந்திருக்கு. இந்த 63 பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல பம்பரில் 13 அப்படின்னு வந்தது. ஓகேங்களா, பம்பரில் 13ன்னு வந்தது. ஸோ அப்படி இல்லை, பம்பருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை, இது வந்து அந்த பேட்டர்ன் வேறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை இந்த 63ன்ற நம்பர் இங்கே 59க்கு 09, இந்த 92க்கு 29 அப்படின்னா மேலே இருக்கிற இந்த 63ன்ற நம்பர் டைரெக்டாக நமக்கு இங்கே 6336 ஏபி வரணும். நாம் வந்து இதில் 73 அப்படின்னு எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 63 அப்படின்ற நம்பரு கிடைக்குது. சரி பாருங்கள், 3ன்ற நம்பர் கேமில் இருக்குமா அப்படின்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த 54க்கு 09, அப்படியே வந்து இந்த 13ன்ற நம்பரு இங்கே 31 அப்படின்னு வந்தது. அடுத்து இந்த 29 நமக்கு டைரெக்டாக 29 வருது. இப்போ இந்த 69ன்ற நம்பரு இந்த இடத்துல நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா 4வது பேட்டர்ன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 29க்கு மேலே 69. ஸோ எப்படி இந்த இங்கே எப்படி நமக்கு இந்த 25க்கு 45க்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து பாருங்கள் 52க்கு 54 அந்த மாதிரி வந்த மாதிரி ஒருவேளை நமக்கு கரெக்டாக இங்கே இந்த 29க்கு 29, இந்த 69க்கு 69 அப்படி ஏபி வரலாம். அப்படி 69 ஏபி வந்துருச்சுன்னா சி போர்டில் நமக்கு 7ன்ற நம்பரு இல்லை 4ன்ற நம்பரு அமையலாம். ஓகேங்களா, 69ன்ற நம்பரு வருமா அப்படின்னு பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த 24 பாருங்கள், இந்த 24ல் அந்த 4 ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 29ன்னு வரும். அது திருப்பி 92. இப்போ பாருங்கள், இந்த 94க்கு பாருங்கள் அந்த 4 ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 9 அப்படின்னு வரும். அதாவது இந்த சி போர்டில் இருக்கிற 4ன்ற நம்பரை நம்ம ஆப்போசிட் பண்ணணும். இந்த 24க்கு 29, இந்த அது வந்து பிசியில் 92. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்த பிசியில் இருக்கிற இந்த சி போர்டில் இருக்கிற 4 ஆப்போசிட் பண்ணால் 99, அது அப்படியே பிசியில் 99. இப்போ கேப்பில் பாருங்கள் 85 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 85ன்ற நம்பரை அதே மாதிரி சி போர்டு ஆப்போசிட் பண்ணி 80ன்ற நம்பரு ஆல் போர்டில் வரலாம், இல்லை பிசியில் வரலாம். ஆல்ரெடி நம்ம 860ன்ற நம்பரு எடுத்திருக்கோம். அது ஒருவேளை 680 அப்படின்னு திரும்புமா அப்படின்னு பாருங்கள். 680ன்ற நம்பர், ஏன்னா இந்த 85 ஆப்போசிட் பண்ணணும். ஓகேங்களா, 85. அதனால் இங்கே பாருங்கள், இந்த 4க்கு 9, இந்த 4க்கு ஒரு 9, இந்த 5 0 பண்ணிடுச்சுன்னா நமக்கு 80ன்ற நம்பரு வரணும். ஓகேங்களா, புரியுதா பாருங்கள், 80ன்ற நம்பரு கேமில் வரணும். அதை நம்ம ஆல்ரெடி 86ன்னு எடுத்திருக்கோம். அதனால் 860 680ன்ற நம்பரு பிசி வர்றதுக்குமான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 13 132ன்ற நம்பரு 13ன்னு வந்தது. இல்லை அப்படி இல்லை, இங்கே பாருங்கள் இந்த 74. ஸோ இந்த பேட்டர்ன் ரெண்டு சேம் தான். ஓகேங்களா, இதுவும் வந்து சேம் தான். அதாவது ரெட்டில் பண்ணியிருக்க ரெண்டுமே ஒரே பேட்டர்ன். எப்படி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 74 இங்கே 24. ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க, 74 24. அடுத்து பாருங்கள், இந்த 49 இங்கே 94. இல்லை 94, இந்த 35. இல்லை 35 இங்கே 85. ஸோ இதே தான். இப்போ நம்ம இந்த 74க்கு தான் நம்ம இந்த 74 24 இங்கே 92. ஓகேங்களா, 74 24 92. அடுத்து பார்த்திங்கன்னா 49 அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் 94, அதில் ஒரு ஆப்போசிட்டு 99. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து 35, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு 85. இப்போ அதுலேயுமே ஒரு ஆப்போசிட்டு 80 அப்படின்னு வரணும். ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க. ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னும் ஒரே பேட்டர்னு. இப்போ இந்த ப்ளூ இந்த பர்பிள் கலரில் இருக்கிற பேட்டர்ன் பாருங்கள்.
இதில் பார்த்தீங்கன்னா 54 24 நடுவில் 78. ஸோ இந்த 54 24 78 அப்படின்றத எதை நம்ம பார்க்குறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 42ன்ற நம்பர் பாருங்கள், இங்கே 29. ஓகேங்களா. இந்த 45ன்ற நம்பர் பாருங்கள் 09. ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 45 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 90, அதுக்கு ஒரு 09. அப்புறம் 42ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 29. ஓகேங்களா, 29. அப்போ கேப்பில் இருக்கிற 78 டைரெக்டாக 78 அப்படின்னே வரணும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், அதே மாதத்தில் இந்த பேட்டர்னை முடிக்கணும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் அதே மாதத்தில் முடிக்கும். போன மாதத்துலையுமே இதே மாதிரி ஒரு பேட்டர்னு வந்தது. அது எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இதுதான் நினைக்கிறேன் 57லேருந்து 75 வரைக்குமான நம்பரு. அதே மாதிரி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையுமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரெண்டுமே ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். இங்கே பாருங்கள் 75க்கு 57, அப்புறம் இந்த 74க்கு ஏசியில் 47, திரும்பவும் ஃபஸ்ட்டு வந்து 57 வந்து இந்த 57 நமக்கு இங்கே பிசியில் வந்தது. அப்புறம் இந்த 42 நமக்கு வந்து ஏசியில் வந்தது. திரும்ப வந்து இந்த 75ன்ற நம்பரு ஏசியில் வந்தது. அது மாதிரி மாறி மாறி அதாவது ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பர் அப்படியே மாறி மாறி வந்திருக்கும் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஆப்போசிட் நம்பரு, ஸோ ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரும். அந்த 75ன்ற நம்பருக்கு 75, இந்த 42ன்ற நம்பருக்கு 24, திரும்ப இந்த 75ன்ற நம்பர் 70. ஸோ இந்த மாதிரி அதே மாதத்தில் அந்த பேட்டர்னு கரெக்டாக முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பேட்டர்னுமே அதே மாதிரி அதே மாதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 42க்கு இங்கே பாருங்கள் 24 அந்த பாக்ஸ் அப்படியே இருக்கும். அதுக்கு பாருங்கள் இந்த 457க்கு ஃபஸ்ட்டு 542ன்னு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 789 அப்படின்னு இருக்கும். அதில் ஆப்போசிட் கேம் வச்சு 783 அப்படின்னு ஒரு நம்பர் குறைச்சி கேமை முடிச்சிருப்பாங்க. எப்படின்னா அந்த மாதிரி தான் எப்போவுமே நம்ம இப்போ கூட வந்து இந்த 299ல் நம்ம ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணியிருந்தால் இந்த 925 கரெக்டாக வந்து கேம் 299ன்னே நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் 457க்கு முதல்ல இங்கே 452. ஓகேங்களா, அந்த சி போர்டு ஆப்போசிட்டு. அதே மாதிரி இங்கே 424 எந்த நம்பருமே ஆப்போசிட் இல்லாமல் அப்படியே வந்து பாக்ஸ் வந்துடுச்சு. அப்போ இந்த கேப்பில் இருக்கிற 789 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி கேம் அடிக்கணும். அங்கே பாருங்கள் இந்த 9ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் குறைச்சிங்கன்னா 8, அதனுடைய ஆப்போசிட்டு 3 வச்சு கரெக்டாக 783 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ அதே மெத்தடில் கரெக்டாக பாருங்கள், இந்த 542க்கு ஃபுல் ஆப்போசிட் கேட்டிங்கன்னா 092ன்னு வரும். அதாவது இந்த ஏபியில் இருக்கிற 54 மட்டும் ஃபுல் ஆப்போசிட் போடுங்க, 09ன்னு வரும். அப்படியே சி போர்டை நிறுத்துங்க, கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த 542 ஏபி ஆப்போசிட் பண்ணிங்கன்னா சி போர்டில் இருக்கிற 2 நிறுத்தினீங்கன்னா அப்படியே வரும் 092. அடுத்து பாருங்கள் இந்த 299ல் பிசி ஃபுல் ஆப்போசிட் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு ஏபி ஆப்போசிட்டு, இப்போ பிசி ஆப்போசிட்டு, அப்படியே எதுவுமே திரும்பாமல் மாறாமல் அப்படியே வந்திருக்கும் 299ன்னு. இப்போ இந்த 783 தான் நமக்கு கேம் வரணும். இல்லை 783ல் நமக்கு 78ன்ற நம்பர் எங்கேயுமே மாறலை. இங்கே பார்த்தீங்கன்னா 78, இங்கேயுமே 78. ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு நம்பர் எடுத்தோம். எப்படி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 37ன்ற நம்பரு 73ன்னு எடுத்தோம். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள் 54க்கு 59 சேம் மெத்தட் தான். இங்கே பாருங்கள் 42க்கு 42, 59 45க்கு 59, நடுவில் இருக்கிற 78க்கு அப்படியே 78. இங்கேயுமே பாருங்கள் இந்த 59க்கு இங்கே 54 இருக்குது. இந்த 24லேருந்து இங்கே 42 இருக்குது. அந்த கேப்பில் இருக்கிற 78 அப்படியே வந்து இங்கே 87 இருக்குது. ஸோ 87 78 ஏபியில் இந்த 3 பேட்டர்ன், இது 3மே ஒரே பேட்டர்ன் தான். இதில் வந்து சிபோர்டு நமக்கு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஏபியில் வந்து இருக்கிற நம்பரை ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அப்படியே டைரெக்டாக அப்படியே வந்து வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஏபியில் 04 எடுத்தோம். அது வந்து கரெக்டாக வந்து 09 வந்துச்சு. ஆனாலுமே இந்த 54லேருந்து
ஃபுல் ஆப்போசிட் வைங்க அப்படின்னு தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் 09க்கு. ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல 73ன்ற நம்பரு எடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே 78 87 தான் கரெக்டாக இருக்குது. அப்போ ஏபியில் 78 87 நம்பரை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு அதனுடைய ஆப்போசிட் என்னென்னவோ அது டைரெக்டாக அப்படியே வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு அதோடு சேர்த்து ப்ளே பண்ணுங்கள். இதில் இந்த 78 87 ஏபி வந்தால் அடுத்து இங்கே பாருங்கள் 3Dயில் எப்படி மேட்ச் பண்ணலான்னா, இங்கே 789 இங்கே பாருங்கள் 783, இங்கே 700 அதாவது 871 எல்லாமே ஒத்த நம்பர். கரெக்டாக கவனித்து பாருங்கள், எல்லாமே ஒத்த நம்பர் கீபோர்டில். இந்த 78க்கு 9ன்ற நம்பர் ஒத்த நம்பரு, இங்கே 78க்கு 3ன்ற நம்பரும் ஒத்த நம்பரு, இந்த 87க்கு 1ன்றதும் ஒத்த நம்பர் தான். அப்போ இன்னும் 2 நம்பர் ஒத்த நம்பர் இருக்குது. என்னென்னா 7 5. ஸோ அந்த நம்பரை கீபோர்டில் 7 5 அப்படின்னு மேட்ச் பண்ணி இந்த 78 ஏபியில் வைங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன நம்பர் வரும்? 875 785 877 787 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த ஏபியில் 87 78 மெயினாக செட் பண்ணி பாருங்கள். சப்போர்ட்டுக்கு இந்த 86 69 73 80, அதாவது இந்த 80ன்ற நம்பரு, இந்த 80ன்ற நம்பர் பிசி. தப்பு பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இருங்க மாற்றில எழுதிடலாம். பாருங்கள், இந்த 80ன்ற நம்பர் பிசியில் வரணும். ஓகேங்களா? பிசி தான் நம்ம 80 எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 680 860 அப்படின்னு மாற்றி வச்சுருக்கோம். இந்த 69க்கு 697 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இந்த 860க்குமே இங்கே பாருங்கள் 860 அப்படின்னு எடுத்துருக்கோம் 86க்கு. இந்த 78க்கு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பாருங்கள் 877 875 785 அப்படின்னு மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அப்போ 785ல் நமக்கு ஒரு வேளை இந்த 787மே மாறியுமே வரலாம். ஓகேங்களா? பார்த்துக்குங்க. கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்று கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான தகவலை கேட்டு வாங்கிக்கிங்க. புக்கிங் பற்றி வேறு எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும், இல்லை புதுசாக புக் பண்ணுறவங்க அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் நேரடியாக கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? வின்னிங் அமௌண்ட் கரெக்டாக வந்துடும். எதுக்கும் தயங்க தேவையில்லை. பாருங்கள், இந்த நம்பருக்கு எப்போன்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? கேரளா டிஆர் ரெண்டுமே வந்து எல்லா டைமுமே புக்கிங் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 87, அதாவது கம்மியாக ப்ளே பண்ணுறவங்க 87 78 மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லை அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த பிசி 80 அப்படின்ற நம்பரும் வாட்ச் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஏபி வரிசையிலே எழுதிட்டுருக்கேன், அதனால் இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. ஓகேங்களா?